ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சருக்கு நீங்கள் வந்துட்டு லிங்க், அதாவது சேனலோட லிங்க் எப்படி எடுத்து நீங்கள் உங்களோட எஸ்பியோட லாகினில் போயிட்டு பேஸ்ட் பண்ணலான்னு பார்ப்போம். ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர், அப்புறம் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர், இதுக்கெல்லாம் யாரெல்லாம் வந்துட்டு வில்லிங்காக இருக்காங்களோ அவங்க போய் அவங்களோட லாகினை ஓப்பன் பண்ணி அது எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இன்ஃபர்மேஷனும் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்துட்டு இதில் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சருக்கு எப்படி அவங்களோட சேனலோட லிங்க் எடுக்கலாம் அப்படின்னு பற்றி தான் நான் இந்த வீடியோ சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு நீங்கள் யூடியூப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே உங்களோட சேனல் இருக்கும் இல்லையா, ஸோ யூன்னு இருக்கும் ரைட் சைட் கீழே பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் அந்த சேனலுக்குள்ளே போங்க. மேலே டாப்பில் இருக்கிறதுல அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் இதில் வந்துட்டு மேனேஜ் வீடியோஸ்ன்னு இருக்கும். ஸோ அது பக்கத்துலேயே 2 ஐக்கான் இருக்குது. ஒரு பென்சில் சிம்பிள் இருக்குல்ல, அதை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் லிஸ்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நேம், ஹேண்டில், சேனல் யூஆர்எல், டிஸ்கிரிப்ஷன், ப்ரைவசி, இது எல்லாமே இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையானது சேனல் யூஆர்எல். ஸோ அந்த லிங்கை தான் கேட்பாங்க. ஸோ அதை காப்பி பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு இந்த லிங்க் வேறு யாருக்காவது ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும், இல்லை வேறு யாருக்காவது சென்ட் பண்ணணும் அப்படின்னாலே நீங்கள் வந்துட்டு இதை தான் காப்பி பண்ணி சென்ட் பண்ணணும், ஷேர் பண்ணணும். ஓகேவா? அப்புறம் இந்த லிங்க்கு தான் உங்களுக்கு எஸ்பிஓலையும் கேட்டிருப்பாங்க. ஸோ யூஆர்எல், அதாவது டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சருக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணுறீங்களோ இந்த லிங்க்கை தான் நீங்கள் எடுத்து அதில் கொடுப்பீங்க. ஸோ நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. தெரியாதவங்களும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.